சொத்து சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் சரியான முன்னேற்றம் கிடைக்கலனா இனிமேல் கிடைக்கின்ற வாய்ப்பை பெறப்போகிறோம். இனிமேல் சொத்துக்கள் பற்றி நம்ம எதுவும் சரியான முறையில் பேசாமல் இருந்தால் இதுமாதில் சொத்து சார்ந்த விஷயத்தை பற்றியே அதிகப்படியான நாட்டம் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குன்னு சாமி. ஏதோ ஒன்று நாம் எழுந்துட்டோம், நம்மளுக்குன்னு இது வரைக்கும் தேவைக்கு ஏதோ பூர்த்தி பண்ணலையே, நம்ம சொத்துக்கள் இதுக்காக நாம் தேவையில்லாமல் இருக்குமே, இனிமேல் அதை பற்றி நாம் நோக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது. செயல் திட்டங்கள் இனிமேல் இந்த சித்திரை மாதத்துலேருந்து அவங்களுக்கு எண்ணமே வேறு என்ன தெரியுமா, நம்ம பேரில் ஒன்று இருக்கணுமே, நம்மளுக்கான சொத்துக்கள் இழுக்காமல் போயிடுச்சு, இதனால் வரைக்கும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டமோ இனிமேல் கிடையாத போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த மனதில் வந்து ஈர்க்கக்கூடிய அமைப்பாக இந்த சித்திரை மாதமே வரப்போகுது. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் ஜென்மத்துக்கு வர்றதுக்கான காலம் வருது. இது வரைக்கும் 10ல் குரு பகவான் இருந்தார், அவரும் இடம்பெயரக்கூடிய அமைப்பு 11க்கு வர்றதுக்கான அமைப்பு, ஒரு நல்ல அமைப்புலாம் இது அடுத்த மாதமே நம்மளுக்கு தொடங்க போகுது. அதுக்கான அமைப்பெல்லாம் இப்போ தேடியே வந்துடும். இந்த மாதம் அதாவது தன்னம்பிக்கை அதிகரித்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு அமைப்பும், உடலில் இருந்து வந்த நோய் பிரச்சனை கொஞ்சம் ரொம்ப வடித்திருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலக போகுது. நோயால் இது வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிலேருந்து விடுபட போகிறாங்க. கடனால் ஏற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத்துக்கான அமைப்புகள் இப்போ தேடி வருகின்றது. கடன் நோய் எந்திலிருந்தவங்களாம் மொத்த பேரும் வெளியே வரத்துக்கான காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. 1 by 1 பகவான் அதுக்கேற்ற மாதிரி படி அளக்கத்துக்கான அமைப்பு. இவர் 8ல் போனாலும் அவர் 11ல் குரு பகவான் வருவதால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பியும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இந்த வண்டி வாகனத்தை செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? நம்ம ராசிநாதன் தான் சூரிய பகவான். அவர் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். கிரகங்களின் அதாவது கூட்டமைப்பில் இருந்தார். 8ல் 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. முதல்ல வெளியேறுவது சூரிய பகவான் தான். சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய அமைப்பை பெறுகிறார். அவர் நம்ம ராசிக்கு அந்த 8லிருந்து 9ஆம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம் மிகவும் சிறப்பினை தரும். தந்தை ஸ்தானத்தில் உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தையார் உடல்நலத்திலையும் தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். சிம்மராசியார் பொறுத்த வரைக்கும் இனி சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். முழுவதும் இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார் அனைவருக்கும் 1 by 1 இந்த மாதமே கொஞ்சம் வெளிவந்து சூரிய பகவானால் தொந்தரவுலேருந்து விடுபடுது. முதல்ல உடம்பு தொந்தரவுலேருந்து, மனசு தொந்தரவுலேருந்து, உடல் உபாதையிலேருந்து, மனசு தொந்தரவுலேருந்து எல்லாத்துலேயும் விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஓரளவுக்கு தன்னம்பிக்கை வளரும் சார். போன மாதம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, என்னன்னே தெரியல, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, இதெல்லாம் என்னென்னக்குதோ இவை அனைத்தையும் நாம் சூட்டபிளாக பார்த்துட்டோம். இனிமேல் அந்த விஷயத்திலேருந்து 1 by 1 ஒரு முதல்ல வர்றதே தன்னம்பிக்கை முதல்ல வெளியே வரும் சார். மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எப்பா போதும்பா, இப்போ என்னவோ ஏதோ விட்டா மாதிரி இது கொஞ்சம் பிஸியாக விடுங்க, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் போதும். வேலை அமைப்பில் டைட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு குறைந்து வரக்கூடிய அமைப்பு சாமி. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அதிகரித்து இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சாமி. அதிகப்படியான துன்பம், தேவையில்லாமல் டிஸ்கஸு, நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன், டைவர்ஸ்க்கு வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதம் அதிலேருந்து விடுபட்டு கம்முன்னு சைலண்ட்டாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க. தந்தை வழி சொத்துக்கள் எதனா இருந்தால் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். விற்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அது எல்லாம் உங்கள்கிட்ட சேரத்துக்கான காலமும் இந்த காலம் வரப்போகுதுங்க. சொத்து சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் சரியான முன்னேற்றம் கிடைக்கலனா இனிமேல் கிடைக்கின்ற வாய்ப்பை பெறப்போகிறோம். இனிமேல் சொத்துக்கள் பற்றி நம்ம எதுவும் சரியான முறையில் பேசாமல் இருந்தால் இதுமாதில் சொத்து சார்ந்த விஷயத்தை பற்றியே அதிகப்படியான நாட்டம் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குன்னு சாமி. ஏதோ ஒன்று நாம் எழுந்துட்டோம், நம்மளுக்குன்னு இது வரைக்கும் தேவைக்கு ஏதோ பூர்த்தி பண்ணலையே, நம்ம சொத்துக்கள் இதுக்காக நாம் தேவையில்லாமல் இருக்குமே, இனிமேல் அதை பற்றி நாம் நோக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது. செயல் திட்டங்கள் இனிமேல் இந்த சித்திரை மாதத்துலேருந்து அவங்களுக்கு எண்ணமே வேறு என்ன தெரியுமா, நம்ம பேரில் ஒன்று இருக்கணுமே, நம்மளுக்கான சொத்துக்கள் இழுக்காமல் போயிடுச்சு, இதனால் வரைக்கும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டமோ இனிமேல் கிடையாத போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த மனதில் வந்து ஈர்க்கக்கூடிய அமைப்பாக இந்த சித்திரை மாதமே வரப்போகுது. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் ஜென்மத்துக்கு வர்றதுக்கான காலம் வருது. இது வரைக்கும் 10ல் குரு பகவான் இருந்தார், அவரும் இடம்பெயரக்கூடிய அமைப்பு 11க்கு வர்றதுக்கான அமைப்பு, ஒரு நல்ல அமைப்புலாம் இது அடுத்த மாதமே நம்மளுக்கு தொடங்க போகுது. அதுக்கான அமைப்பெல்லாம் இப்போ தேடியே வந்துடும். இந்த முதல் மாதத்திலே அதுக்கு முன் மாதத்திலே அதுக்கான அறிகுறிகள் காட்டுறதுக்கான அமைப்பு, 2 மாதத்துக்கு முன்னே அதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். ராகு பகவானும் நல்ல இடத்துக்கு 7ஆம் இடத்துல வருவார். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஐயா. இந்த மாதமே வெளியூர் பயணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். முதல்ல வெளியூர் பயணங்கள் செல்கிறதுக்காக ஆன்மீக சுற்றுலாவோ
ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதுக்கான அமைப்போ, தெய்வ காரியங்கள் ஈடுபடுறதுக்கான அமைப்போ, இதெல்லாம் வந்து இந்த சித்திரை மாதம் சிம்மராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடை முதல் கொண்டு மேற்கொள்ளுங்க. தயவு செய்து குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் அஷ்டமத்து சனி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம். முதல்ல குலதெய்வம் தான் முக்கியம். அவங்களுடைய வழிபாடை நாம் சரிவர நாம் செய்து வந்தால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. பிரிவினையோ தொந்தரவான விஷயங்களோ இனிமேல் நடைபெறாது என்று சொல்லக்கூடிய அமைப்பும், தொந்தரவான விஷயங்களோட தடையாக இருந்தவை அனைத்தும் படிக்கட்டாக மாறக்கூடிய அமைப்பு தான். முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் சாலச் சிறந்தது. குலம் தழைக்க குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ பேசக்கூடிய அமைப்புகள்லாம் தேடி வந்துட்டுருக்கும். திருமணத்துக்கான அமைப்பு, ஐயா சுவாமி இது கண்ட இதில் அஷ்டமத்து சனியில் எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே குறையே கிடையாது. பகவான் நம்மளுக்கு படியளத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது. 2ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவானுடைய தொந்தரவு விட்டு விலகுவதால் 2 நீட்டாவது சுத்தமடையுது. 7ஆம் இடம் புனிதமடைய போது அதை ராகு பகவான் அந்த இடத்துக்கு வருத்தும், குரு பகவான் அங்கே செல்வதற்கும் உங்கள் வாழ்வியல் திருமண பந்தம் உருவாக்கத்துக்கான காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் டக் 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 டக், அதாவது விரைவாக ஏற்பாடுகள், காதல் திருமணங்கள் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சார். பயப்படவே தேவையில்ல. அதுக்கான மாதம் என்றே நாம் சொல்லலாம். இந்த மாதமே அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே இது வரைக்கும் தைரியமே இல்லாமல் கம்முனவங்க கூட இந்த மாதம் இதை பற்றிலாம் பேசுறதுக்கான தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் டக்குன்னு வந்துடும். எப்படி தகால் சொல்லிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி வீட்டிலே நம்மளே கேட்பாங்க. டக்குன்னு சொல்லிட்டான்ப்பா, இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தது மொத்தமே வெளியே வந்துச்சவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்புகள் தேடி வரப்போதையா. இந்த மாதம் அதாவது தன்னம்பிக்கை அதிகரித்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு அமைப்பும், உடலில் இருந்து வந்த நோய் பிரச்சனை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வடித்திருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலக போகுது. நோயால் இது வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிலேருந்து விடுபட போகிறாங்க. கடனால் ஏற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத்துக்கான அமைப்புகள் இப்போ தேடி வருகின்றது. கடன் நோய் எந்திலிருந்தவங்களாம் மொத்த பேர் வெளியே வரத்துக்கான காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. 1 by 1 பகவான் அதுக்கேற்ற மாதிரி படி அளக்கத்துக்கான அமைப்பு. இவர் 8ல் போனாலும் அவர் 11ல் குரு பகவான் வருவதால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பியும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இந்த வண்டி வாகனத்தை செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. இரவு நேரம் பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நன்மை. அதுதான் முக்கியம். ஏன்னா கேது பகவான் வரதால் ஆன்மீக ஈடுபாடோடு அந்த விநாயக பெருமானை, அரச மரத்து விநாயக பெருமானை வலம் வழிக விக்னேஸ்வராய நமக்கு சொல்லிவிட்டு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. எங்கே வெளியே போனாலும் முதல்ல விநாயகருடைய வழிபாடு, வெற்றி வழிபாடை நீங்கள் மேற்கொள்வதும் அந்த முருகப்பெருமான் வழிபாடை மேற்கொள்வதும் மிகவும் சாலச் சிறந்ததாகவும் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலமாகவும், பிரச்சனைனா எந்த விதமான சைலண்ட் மோடு தவறான விஷயங்கள் இனிமேல் உங்களை கலைந்து செல்லும். சிம்மராசிக்காரங்களுக்கு அரச மரத்து விநாயக பெருமானை வழிபடு இனியிலிருந்து அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்ன, எந்த தாக்கமும் உங்களை எதுவுமே செய்யாது. விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தான் உங்களுக்கு வாழ்க்கையில். இனிமேல் செல்லும் இடமெல்லாம் விநாயக பெருமான் ஆலயம் இருந்தால் தோப்புக்கரணம் போட்டு கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் ஆலயம் இருந்தால், சிவனுடைய ஆலயம் இருந்தால் கும்பிட்டு தான் நாம் போகணும். வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய தடையான விஷயங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சித்திரை மாதம் முழுவதும் நல்ல ஒரு சேலஞ்சான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவையெல்லாம் பொடி பொடியாக மாற்றி நம்மளுக்காக சார்பாக வரக்கூடிய காலம். ரொம்ப சேலஞ்செல்லாம் இருந்ததுங்க, ரொம்ப கஷ்டமான பிரச்சனை, இதெல்லாம் எப்படி தாண்டி வரப்போகிறேன் அப்படின்னு முடிச்சது உங்களுக்கு அனைவருக்கும். இந்த மாதம் தொடக்கத்துலேருந்தே அது எல்லாம் சேலஞ்சாக இருந்தவை அனைத்தும் நம்மளுக்கு அப்படியே சாதாரணமாக கூலிங் பீரியட் மாரி மாறிடும். ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பும், வருமானம் இருந்து கொண்டிருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை, வருமானத்துக்கு குறை இருக்காது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டியூட்டியும் போட்டு நல்லா போட்டு நம்மளை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை அமைப்பும் கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தும். மன உளைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பிபி இருக்கும். எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர போகிறோன்னு தெரியல. 1 by 1 நாளுக்கு நாள் எதனா ஒரு டார்கெட் நம்மளை பண்ணினே இருக்குது அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். இன்றைக்கி முடிச்சுட்டா மறுநாள் காலையில் பார்த்தா புது டார்கெட் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை மட்டுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல நிம்மதி தரக்கூடிய அமைப்பும், தொந்தரவான விஷயத்திலேருந்து இவங்க விடுபடுறதுக்கான அமைப்பும் இந்த மாதம் ஏற்படும். சில பேருக்கு அதாவது வயது மூப்பில் இருக்கிறவங்களும் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. ஏன்னா உச்சம் என்பது ஒரு தவறான பாதை என்று கூட, உச்சம் என்பது 2 விதமாக எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் பெரியவங்களாக இருந்தால் வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் சென்று வர இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பதை விடைபெற்று நீங்கள் வெளியே செல்வீங்க. இல்லைனா பழனிக்காவது போயிட்டு வாங்க ஒரு முறை.
உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த இல்ல பழமுதி சோலைக்காவது போயிட்டு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். இந்த சித்திரை மாதம் வருமானத்தோட வேலை வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலமாகவும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க போது புதிய முயற்சிகளில் வெற்றி பெற போகிறாங்க. புதிய வாய்ப்புகளும் தேடி வருது. வாழ்க்கையில் புதிய பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்லவையே நடக்கும். நன்றி, வணக்கம்.